ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. உங்ககிட்ட ரெண்டல் பாண்ட் இருந்துச்சுன்னா நீங்க வாடகை வீட்டுக்கு டெபாசிட் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை. அது என்ன ரெண்டல் பாண்ட் அப்படின்றதானே யோசிக்கிறீங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல நான் டீட்டெயிலா சொல்ல போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வாடகை வீட்டுல தங்க வேண்டிய நிலைமை தான் ஏற்பட்டு இருக்குது நிறைய பேருக்கு. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு வேலை தேடி வர்றவங்க அங்க வீடு வாங்குறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. அதனால வேற வழியே இல்லைன்ற பட்சத்துல தான் வாடகை வீட்டுக்கு போறாங்க. வீட்டு வாடகை ஒரு பக்கம் இருந்தாலும் வீட்டு உரிமையாளர் பாத்தீங்கன்னா 6 மாதம் அப்படி இல்லைன்னா ஓராண்டு கால வாடகை தொகையை வந்து டெபாசிட்டாக கேட்பாங்க. அந்த மொத்தமா கொடுக்குற டெபாசிட்ல தாங்க சிக்கலே இருக்குது. புதுசா வாடகை வீட்டுக்கு செல்பவர்களுக்கு டெபாசிட் தொகை தயார் செய்வது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய நிதி சுமையை வந்து ஏற்படுத்தும். உரிமையாளர்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா டெபாசிட் தொகையை ஒரு பாதுகாப்பாக அவங்க நினைப்பாங்க. அதனாலதான் நம்மள கம்பல் பண்ணி அந்த டெபாசிட் தொகையை வந்து வாங்குறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா வீட்டை காலி செய்யும் போது சில உரிமையாளர்கள் வந்து டெபாசிட் தொகையில இருந்து கணிசமான அமௌண்ட்டை வந்து எடுத்துக்குவாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பாதி தொகையை தான் அவங்க திருப்பி தருவாங்க. அதுக்கு அவங்க கிட்ட நிறைய காரணங்கள் இருக்கும். அதனாலதான் எப்போதுமே பாத்தீங்கன்னா டெபாசிட் தொகை வந்து உரிமையாளர்களுக்கும் குடியிருப்பாளர்களுக்கும் இடையே ஒரு பிரச்சனையாகவே இருந்து வரும். இதுக்கு தீர்வு காணும் வகையில தான் தற்போது பாத்தீங்கன்னா ரெண்டல் பாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வாடகை பத்திரம் இந்தியாவில் ட்ரெண்ட் ஆயிட்டு வருது. இந்த ரெண்டல் பாண்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா 3 பேர் சம்பந்தப்பட்ட ஒரு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வீட்டின் உரிமையாளரும் வாடகைக்கு வருபவர் மற்றும் வாடகைக்கு வருபவருக்கு உத்தரவாதம் வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாடகை வீட்டுக்கு வராங்க இல்லையா, அவங்க வாடகை தராம இருந்தாலோ அப்படி இல்லைன்னா ஏதாவது பிரச்சனை பண்றாங்க அப்படின்னாக்க ஒப்பந்தம் பண்ண இல்லைங்களா, அந்த நிறுவனத்துக்கிட்ட நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா அந்த பிரச்சனையை வந்து அவங்க சால்வ் பண்ணி தராங்க அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பத்திரம் பாத்தீங்கன்னா வீட்டின் உரிமையாளருக்கு பாதுகாப்பு காப்பீட்டை வந்து வழங்குறாங்க. அடுத்தது அந்த வீட்டுல வாடகைக்கு வராங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தையுமே வந்து கொடுக்குது. வீட்டு வாடகைக்கு வராங்க இல்லையா, அவங்க நம்பக்கூடிய ஒரு ஆளு தான் அவங்களுக்கு இந்த வீடை நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனம் ஒரு பத்திரத்தை வந்து கொடுக்குறாங்க. அந்த நம்பகத்தன்மையை மீறி அவங்க வாடகை செலுத்தல, மின்சார கட்டணம் செலுத்தல அப்படின்னாக்க இந்த உத்தரவாதம் வழங்கிய நிறுவனம் பாத்தீங்கன்னா அந்த தொகையை வீட்டு உரிமையாளரிடம் வழங்கிடும் அப்படின்னும், அதன் பிறகு பாத்தீங்கன்னா வீட்டு வாடகைக்கு வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட அந்த பணத்தை வந்து வசூல் செஞ்சுக்குவாங்களாம் அந்த நிறுவனம். இந்த வாடகை பத்திரத்தின் மதிப்பு பாத்தீங்கன்னா பாரம்பரிய டெபாசிட் தொகையில இருந்து 6 முதல் 10% வரை தான் இருக்கும். அதனால டெபாசிட்டுக்காக நீங்க பெரிய தொகையை வந்து தயார் செய்ய வேண்டிய நிலை வந்து வீட்டு வாடகைக்கு வராங்க பாத்தீங்களா அவங்களுக்கு ஏற்படாது. அதனால பயப்பட தேவையில்ல. தற்போது பாத்தீங்கன்னா பல்வேறு நிறுவனங்களுமே வந்து வாடகை பத்திரங்களை வழங்கும் பணியில ஈடுபட்டுட்டு வராங்க அப்படின்ற நியூஸ் வந்திருக்கு. நம்மளுக்கு பொதுவாகவே பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வீட்டுக்கு குடி போகும்போது உரிமையாளருக்கும் நமக்கும் நடுவுல நிறைய ஒப்பந்தம் வந்து போடப்படும். இதுல வாடகை செலுத்த வேண்டிய தேதியில இருந்து இரு தரப்பு ஒப்புக்கொள்ளும் நிபந்தனைகள் வந்து அதுல சொல்லப்பட்டிருக்கும். ஆனாலும் இரு தரப்புக்குமான நம்பகத்தன்மை வந்து அங்க இருக்காது. வீட்டின் உரிமையாளர் எப்படி அப்படின்றது நம்மளுக்கும் தெரியாது, வாடகைக்கு வராங்க பாத்தீங்களா அவங்க எப்படின்னு அவங்களுக்கும் தெரியாது. ஸோ ஒரு அக்ரிமெண்ட் மூலயமா மட்டுமே தான் இந்த ஒரு நம்பிக்கை இருக்குமே தவிர மற்றபடி பெருசா ஒண்ணு இருக்கிறதுக்கு அங்க வாய்ப்பு இல்லை. இதுல பாத்தீங்கன்னா வாடகை செலுத்தாம போயிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்ற ஒரு யோசனை இருக்கும். அது மட்டும் இல்ல, வீட்டை வந்து இவங்க எந்த அளவுக்கு சேதப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உரிமையாளர்களுக்கு ஒரு அச்சம் இருக்கதான் செய்யுது. அதே போல டெபாசிட் தொகையில எவ்வளவு திரும்ப நமக்கு கிடைக்கும் அப்படின்ற சந்தேகமும் பாத்தீங்கன்னா வீட்டு வாடகைக்கு வராங்க இல்லையா அவங்களுக்கு இருக்கதான் செய்யுது. இதுக்கெல்லாம் தீர்வா பாத்தீங்கன்னா இரு தரப்புக்கும் நிம்மதியான ஒரு அனுபவத்தை வழங்கின மாதிரி வாடகை பத்திரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா பாத்தீங்கன்னா உரிமையாளர்களுக்கு நிதி பாதுகாப்பை உறுதி செய்யறதுனால இது வரவேற்பை பெற்றிருக்கிறதா சொல்லப்படுது. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்க கூட நான் ஷேர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மத்தவங்க கூட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் இருந்தா பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.